அரசியல் 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 அப்படிங்கிறத பார்த்து பார்த்தே டேட்டாலாம் முடிஞ்சிட்டு இருக்குல்ல. பரவாயில்ல, தமிழ்நாட்டு அரசியலை இப்போ தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் நிறைய தெரிந்து கொள்வோம், நிறைய புரிந்து கொள்வோம். அதையும் தாண்டி சில உலக அரசியல் அப்படிங்கிறதும் உலகத்தில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். பார்த்திங்களா, அதுக்கு தான் நம்ம தமிழ் விதை அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. தமிழ் விதை சேனலில் குறிப்பாக நம்ம கவனிச்சிட்டு இருக்கிறதுனா ரஷ்யா, உக்ரைன், அதை சார்ந்து இருக்கக்கூடிய உலக அரசியல். இன்றைக்கி கூட பாருங்களேன், ஏமன் நாட்டுக்குள்ளே நம்முடைய கப்பல் ஒன்று வீழ்த்தி விட்டார்கள், அதில் 13 இந்தியர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. ஸோ அதை சார்ந்து இருக்கக்கூடிய ஏகப்பட்ட கனெக்டிங் த டாட்ஸ், இது எல்லாத்தையுமே தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு தமிழ் விதை சேனலுக்கு எப்போதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எல்லாருமே ஈரான் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது எப்போ நிற்கும் அப்படிங்கிறத கேட்டுட்டு புரிஞ்சுட்டு ஏகப்பட்ட இடத்துல ரிசர்ச் பண்ணிக்கலாம் இருக்கோம். ஆனாலுமே அது யுத்தம் நிற்கிற மாதிரிலாம் தெரியலை. பட் இந்த இடத்துல 2 பேர் ஈரானை வழி நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று IRGC, அதாவது ஈரானுடைய இராணுவம். இன்னொன்று ஈரானுடைய அரசியல் தலைவர்கள். அதுலேயும் குறிப்பாக ஈரானுடைய பிரசிடெண்ட்லாம் வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி திடீர்னு ஈரானுடைய பிரசிடெண்ட் அவருடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரு. ஈரானை காப்பாற்றுவதற்கு ஒரு வழியே இல்லை. அவர் இவ்வளோ நாள் ஈரானுடைய யுத்தத்தை முடிக்காததுனால ஈரானுடைய பிரசிடெண்ட் ராஜினாமா செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது. குறிப்பாக மேற்குலக நாடுகள், ஈரானை வீழ்த்த வேண்டிய நாடுகள் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த செய்தியை பரப்பி விட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஈரானுடைய பிரசிடெண்ட் சொல்லியிருக்காங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது, அது ஜஸ்ட் ரூமர் மட்டும்தான். ஸோ இந்த 2 அமைப்புகள் தான் ஒன்றோடு ஒன்று தொடர்பில்லாமல், ஏன்னா ஈரானுடைய பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டராக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லை அமெரிக்கா கூட நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறோம், ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பார்த்தா IRGC அங்கே ஒரு அட்டாக் நடத்தியிருப்பாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு நாடு அமெரிக்காவினுடைய ஏர்பேஸஸோ இல்லாட்டி அவங்களுடைய கமாண்ட் சென்டரோ இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிரான தாக்குதலை நடத்தியிருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே ஒரு அலைன்மெண்ட் கிடையாது. இவங்க 2 பேருமே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாகவே இருந்துச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பேசிகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா ஒரு வீடியோ, அதாவது டோம்ஹாக் மற்றும் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம். இது 2மே அமெரிக்காட்ட இல்லை அப்படிங்கிறத இன்னைக்கு பல ஊடகங்களும் பல விதமான செய்திகளை பல விதமான ப்ரூஃபுடன் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2 நாடுகளை சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தினது 2 நாடு, ஒன்று உக்ரைன், இன்னொன்று ஈரான். இந்த 2 பேருமே சேர்ந்து விர்ச்சுவலி ஆல் US லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அப்படிங்கிறத டெப்ளிட்டேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய செய்தி. அதாவது கம்மி பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஸ்டாக் பீல்ஸ்லேருந்து எல்லாமே எடுக்க வேண்டியதாகிருச்சு. இனி ஒருவேளை அமெரிக்கா டக்குன்னு ஏதாவது ஒரு நாடு கூட போர் போட வேண்டும் அப்படின்னா அது இப்போதைக்கு இந்த லாங் ரேஞ்ச் மிசைலை வச்சு அவங்களால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அவங்களுடைய தேவைக்கு இருக்குது, பட் தேவைக்கு மிகையாக ஒரு பெரிய யுத்தம் வருகிறது என்றால் அமெரிக்காவால் இப்போதைக்கு தாக்குப்பிடிக்க முடியாது. அதற்கு காரணம் உக்ரைன், ஈரான் என்பதை இப்போது பல நாடுகளும் பல அமைப்புகளும் பல செய்தி ஊடகங்களும் உறுதிப்படுத்துகின்றன. ஏமன் நாட்டு கடற்கரையில் இன்னைக்கு நம்முடைய ஒரு கப்பல் வீழ்த்தப்பட்டதாக செய்திகள் வெளியானது. கிட்டத்தட்ட 13 மாலுமிகள், அதில் கப்பல் தொழிலாளர்கள் இருந்தாங்க அப்படின்னும் அவங்க எல்லாத்தையுமே இப்போது பாதுகாப்பான இடங்களுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் ஆனாலுமே ஏமன் நாட்டுக்குள்ளே வச்சு நடந்த இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். குறிப்பாக ஏமன் நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இந்தியாவினுடைய எனர்ஜி செக்டாரை பாதிக்கும் அப்படிங்கிறத இந்தியா இன்னைக்கு வெளிப்படையாகவே ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்ததாக அமெரிக்கா மற்றும் ஈரானுடைய பேச்சுவார்த்தை வெரி ப்ரோக்ரஸிவ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கத்தார் சொல்லியிருக்காங்க. இந்த கத்தார் மட்டும் சொல்லலைங்க, பல நாடுகளும் சொல்லிகிட்டே இருக்காங்க, 2 பேருமே பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாகிஸ்தான் கூட சொன்னாங்க, எஸ் பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, நல்லபடியான ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஈரான் மீதான அட்டாக் அப்படிங்கிறத அமெரிக்கா ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் தான். அதனால தான் நம்முடைய ஷேர் மார்க்கெட்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பாசிட்டிவான சைடை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அடுத்ததாக பாகிஸ்தானுடைய ட்ரோன் இன்னைக்கு இந்தியாவினுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதே மாதிரி ஜம்முவினுடைய கத்துவா பகுதி, இங்கே எல்லாத்துலேயுமே தென்பட்டதாக செய்திகள் வெளியானது. இதை தொடர்ந்து நம்முடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் அவங்களுடைய ரோந்துகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒருவேளை தீவிரவாதத்துக்கான அடுத்த கட்ட அட்டாக்குக்கு பிளான் போட்டிருக்காங்களா பாகிஸ்தான், அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுப்பதற்காகவும் பணத்தை கொடுப்பதற்காகவும் அவங்களுக்கான மெசேஜை பாஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த மாதிரி ட்ரோன்ஸ் யூஸ் செய்யப்படுகிறதா அப்படிங்கிற கோணத்தில் விசாரணை செய்து வருவதாகவும், ஆன்டி டெரர் குரூப் அப்படிங்கிறது இப்போது பெரிய அளவில் நம்முடைய பார்டர் ஏரியாவை சுற்றி வருகிறார்கள். ஸோ பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு அமைதி அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. ஏன்னா பாகிஸ்தானில் சுத்தமாக இல்லை. அவங்களுடைய POKவாக இருக்கட்டும், அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுக்கு தலைக்கு மேலே போயிட்டு இருக்கிறதுனால இதை டைவர்ட் பண்ணுறதற்காக என்ன செய்ய வேண்டியதாக இருக்கலாம்,
பாகிஸ்தானுக்கு சின்னதாக இந்தியாவின் மீதான ஒரு நம்பிக்கையை உலக நாடுகளிடையே குறைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நம்முடைய இராணுவம் அதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. ஸோ நம்முடைய இராணுவம் இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கும்போது பாகிஸ்தானில் தொடர்ச்சியாக தற்கொலைப்படை தாக்குதல் அப்படிங்கிறது அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. முந்தானத்து 14 பேர் இறந்து போனாங்க, நேற்று 5 பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஃபேஸ் 1 POK பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீரில் எலெக்ஷன் முடிந்ததாகவும், ஆனாலுமே அந்த எலெக்ஷன் நல்ல முறையில் நடக்கவில்லை அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல குற்றச்சாட்டுகளாக சொல்லி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா மியான்மர் 2 பேருக்குமே பார்டர் ஏரியாவில் அன்செட்டில்டு ஏரியாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குங்க. இந்த அன்செட்டில்டு ஏரியாவை தீர்ப்பதற்கான முயற்சிகளை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈடுபட்டிருப்பதாகவும், மியான்மர் கூட அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா மியான்மர் இந்தியாவினுடைய பார்டர் அந்த டிஸ்பியூட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா அமெரிக்கா ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறப்பதற்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இன்பவுண்டாக வரக்கூடிய கப்பலுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய செக்யூரிட்டி கொடுப்போம், அவுட்பவுண்டில் நாங்கள் தான் அதை தீர்மானிப்போம், நாங்கள் தான் அதை கண்காணிப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டிஷனில் ஈரான் நின்று இருப்பதாகவும், அமெரிக்கா அதற்கு ஒத்துக்கொண்டார்கள் என்றால் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழக்கம் போல திறக்கப்படும் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் எண்ணெய் விலை வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் OPEC+ நாடுகள் செப்டம்பர் மாதத்துக்கான அந்த ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி நேற்றே அவங்களுடைய ரிப்போர்ட்டை நம்ம பார்த்துருந்தோம். அதையும் நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வாசிச்சுக்கோங்க. நான் சொல்கிறது பங்கு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு சின்ன ஒரு ஹிண்டாக இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஸ்பெயினுடைய சியூட்டா பகுதி தான். இந்த சியூட்டா பகுதியிலிருந்து மக்கள், அதாவது அகதிகள் திடீர்னு பார்த்தா நாங்கள் எங்கள் ஸ்பெயினுக்குள்ளே உள்ள போகிறோம், ஸ்பெயினில் எங்களுக்கு அகதிகளாக இடம் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 60,000க்கு அதிகமான மனிதர்கள் ஸ்பெயினுக்குள்ளே உள்ளே நுழைந்தார்கள். அது எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கான இன்வெஸ்டிகேஷன் செய்யும் போது தான் இந்த சியூட்டா பகுதியில் ஏதோ ஒரு அறிவிப்பு, அதாவது வட ஆப்பிரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சியூட்டா பகுதி வழியாக நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா ஸ்பெயின் உங்களை தடுக்க மாட்டாங்க, அதில் ஒரு லூப் ஹோல் இருக்குது, அந்த லூப் ஹோலை பயன்படுத்தி நீங்கள் எல்லாம் உள்ளே போயிருங்க, இராணுவம் அங்கே பலவீனமாக இருக்குது அப்படிங்கிறத பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ரூமராக பரவி தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்ம அங்கே இந்த நாட்டுக்கு ஸ்பெயினுக்கு போனாவது நம்முடைய உயிரையும் நம்முடைய உடமையும் பாதுகாத்து கொள்ளலாம், அடுத்த கட்டமாக நம்முடைய ஃபேமிலியை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்காங்க, அகதிகளாக உள்ளே நுழைய பார்த்திருக்கிறார்கள். ஸோ இந்த விசாரணை இன்னும் தீவிரப்படுத்தப்படும் என்கிற அறிவிப்பை ஸ்பெயின் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. பிளாக் சீயை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. அதனால் ரஷ்யா உக்ரைன் நீங்கள் 2 பேரும் தான் கருங்கடலில் இருக்கக்கூடிய பதட்ட நிலைமைக்கு காரணம். நீங்கள் 2 பேரும் அதற்கான சேஃப்டியை என்ன செய்யணும், என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை இன்னைக்கு துருக்கி அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ துருக்கியை பொறுத்த வரைக்கும் பிளாக் சீல துருக்கியும் பாதிக்கப்படும் என்ன நடந்தாலும். அதனால தான் இப்போவே துருக்கி என்ன செஞ்சுருக்காங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சேர்ந்து ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பாலண்டியர் அப்படிங்கிற நிறுவனம் தான். இந்த பாலண்டியர் அப்படிங்கிற நிறுவனம் இஸ்ரேல் கூட ரொம்ப பெரிய அளவில் இஸ்ரேல் காசா யுத்தத்தில் அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கு உட்பட்ட ஒரு நிறுவனம் தான். ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய வருமானம் 93% அதிகமாயிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. என்னதான் பெரிய சிக்கல் பாலண்டியர் நிறுவனத்துக்கு எதிராக நிறைய பேர் சொன்னாலும் அவங்களுடைய வருமானத்தில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இது காண்பிக்கிறது. ஈராக் ஆயில் பைப்லைனை நாங்கள் சீக்கிரமாகவே சரி பண்ணிடுவோம், அதன் வழியாக எங்களுக்கு தேவையான ஆயில்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிரியா நம்பிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் அதுக்கான டெட்லைனையும் கொடுத்துருக்காங்க. 3 வருஷத்தில் அதை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான். கிட்டத்தட்ட லெபனன் கூட இஸ்ரேல் ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தத்தை பண்ணாங்க. அந்த ஒப்பந்தம் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒப்பந்தத்தை இதுவரையிலும் இஸ்ரேல் 6 முறை வயலேட் பண்ணியிருக்காங்க. லெபனனுக்கு எதிரான அட்டாக்கில் யார் ஈடுபட்டிருக்காங்க, இதே இஸ்ரேல் ஈடுபட்டிருக்காங்க என்கிற குற்றச்சாட்டை இப்போது லெபனன் அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் வச்சுட்டு இருக்காங்க. உக்ரைனுடைய ட்ரோன் இன்னைக்கு ரஷ்யாவின் பகுதியில் பீச் பகுதியில் நிறைய தாக்குதலை நடத்தி 7 நபர்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. காசால இன்னைக்கு நிறைய இடங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட உடல்கள், மொத்தம் 112 உடல்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்கப்பட்டு அந்த உடல்கள் புதைக்கப்பட்டது அப்படிங்கிற செய்தி வெளியானது. காசால இருக்கக்கூடிய ஹமாஸ், நாங்க எங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு சரணடைகிறதுக்கு தயாராக இருக்கும், இஸ்ரேலும் அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து காசா பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதற்கு இப்போது இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
முழுக்க முழுக்க ஹமாஸ் அவங்களுடைய ஆயுதங்களெல்லாம் கீழே போட்டு அதை 100% நாங்கள் வெரிஃபை பண்ண பிறகு தான் காசாவை விட்டு வெளியேறுவோம், அது வரையிலும் எங்களால் வெளியேற முடியாது என்கிற தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இம்ரான்கான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது பழிவாங்கும் விதமாகத்தான் இருக்கிறது. இதற்கு பாகிஸ்தான் பொறுப்பேற்று உடனடியாக இம்ரான்கான் அவர்களையும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆம்னெஸ்டி அமைப்பு இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. ஆம்னெஸ்டி அமைப்பினுடைய இந்த எச்சரிக்கை ஒருவேளை பாகிஸ்தானுடைய கரண்ட் அரசாங்கம் சரியா மதிக்கவில்லை என்றால் பாகிஸ்தானுக்கு கிடைக்க வேண்டிய பணம், அது உலக வங்கியாக இருக்கலாம், இல்லாட்டி வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வழியாக இருக்கலாம், அது கிடைப்பதற்கான அந்த பாதிப்பு ஏற்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 6 சவுதி அரேபியா பேஸ்டான கப்பல்கள் இன்னைக்கு பாபல் மந்தீப் வழியாக போறதுக்கு பயந்துக்கிட்டு ஆப்பிரிக்காவை சுற்றியே நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ற தகவலை வெளியிட்டு அவங்களுடைய பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத்திஸ் பாபல் மந்தீப் வழியாக சவுதி அரேபியாவினுடைய கப்பல் வந்தால் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தீங்களா? அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக தமிழ் பட்சத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஹூத்திஸ் யார், ஹூத்திஸுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் இருந்திருக்கும். ஸோ இப்போ ஹூத்திஸினுடைய கை ஓங்கி இருக்கு. சவுதி அரேபியா இதை வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகிறார்கள். நிறைய செய்திகள், நிறைய அப்டேட் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி டெய்லி கம்ப்ளீட் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு விதை தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.